ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்றைய திருக்குறள், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படாமல் இருக்கிறது மூடத்தனம். அதே அந்த பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்பட்டோம் அப்படின்னா அதுதான் அறிவுடையவர்களுக்கான ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சாக்லேட் கஸ்டர்ட் புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா, இப்போ வீட்டுக்கு திடீர்னு யாராவது ஒரு கெஸ்ட்டு வராங்க, ஒரு 2 to 3 hours தான் இருக்குது, ஒரு சூப்பரான டெசர்ட் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கொஞ்சம் பாதாம் பருப்பை 2ஆக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர். ஸ்வீட்னஸ்க்கு ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வெனிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் சேனலுக்கு இதுதான் முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வெனிலா ஃப்ளேவர் இருக்க பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நான் அது காய்ச்சாத பால் தான், அந்த பால் ஊற்றியே நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நல்லா கரைச்சாச்சு. இப்போ நான் அடுப்பில் அந்த 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றி வச்சுருக்கேன். பால் நல்லா சூடாகட்டும். பால் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சூடாயிடுச்சு. நான் அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 6 to 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக கண்டன்ஸ் மில்க் கூட சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட இல்லை, ஸோ நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா கரையட்டும். அடுப்பு லோ ஹீட்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. சர்க்கரை ஒரு 2 நிமிஷம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. அடுப்பு ஃபுல் ப்ராசஸ்க்குமே லோ ஹீட்லேயே இருக்கட்டும். பாருங்கள், கொக்கோ பவுடரும் நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் அந்த மிக்சரையும் இதில் சேர்த்துக்கலாம். மெதுவாக இந்த மாதிரி தொடர்ந்து கலந்துக்கிட்டே இருங்க, இல்லைனா கட்டி ஆகிடும். நம்ம கஸ்டர்ட் பவுடர் இந்த மிக்சர் சேர்த்த உடனே நம்மளோட மிக்சர் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். ஸோ அடுப்பை லோ ஹீட்டில் வச்சு தொடர்ந்து இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க, கைவிடாமல். பாருங்கள், உடனே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1/4 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு டார்க் சாக்லேட் இல்லை அப்படின்னா நார்மலான ஏதாவது மில்க் சாக்லேட், டைரி மில்க் அந்த மாதிரி உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் டார்க் சாக்லேட் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட டார்க் சாக்லேட் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. பார்க்கவே நல்லா சில்கியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வைக்கிறதுக்கு நம்ம புட்டிங் எதில் பண்ண போகிறோமோ அந்த பாக்ஸ்லேயே ஊற்றி நம்ம ஆற வச்சுக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணத்தில் தான் ஊற்றி புட்டிங் பண்ண போகிறேன். ஸோ அந்த கிண்ணத்தில் நான் ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் இல்லை நார்மலான ஒரு பெரிய பாக்ஸ்லேயே புட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பாக்ஸ்லேயே ஊற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த குட்டியாக எடுத்திருக்கேன். இந்த கிண்ணத்தை எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட்காக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதாமை மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சும்மா நட்ஸை மேலே போடணும், இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க.
எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம வச்சு அரேஞ்ச் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 3 to 4 மணி நேரம் வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக செட் ஆகிடும். சாப்பிடும்போது நல்லா சில்லுன்னு நல்லாயிருக்கும். செட் ஆனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். நம்ம புட்டிங் சூப்பராக செட் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு உடனே எடுத்துகிட்டு வந்துட்டோம் போதுன்னு சொல்லிட்டு. ஆனால் சூப்பராக செட் ஆகிருக்கு. இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் வந்து கண்டென்ஸ் மில்க் ஒரு 2 ஸ்பூன் இருந்துச்சு. அதை வந்து டெக்கரேட்காக சும்மா இந்த மேலே இது பண்ணுறேன். அது கொஞ்சம் கெட்டியானனால அந்த மாதிரி இருக்குது. இது ஆப்ஷனல் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் டெக்கரேட் உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்துலேயும் இதே மாதிரி ஊற்றிடலாம். நம்மளோட குயிக் அண்டு டேஸ்டியான சாக்லேட் கஸ்டர்ட் புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை இன்னுமே வந்து ஒரு 5 to 6 hours வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா செட் ஆகிருக்கு நமக்கு புட்டிங்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அகரன் இது வந்து 2 கப் அளவுக்கே வந்து அவன் காலி பண்ணிட்டான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.